அல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆமென். வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன் இயற்கைகளை சிருஷ்டித்து நம்மிடத்தில் கொடுத்திருக்கார். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் ஆண்டவரே வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து சமுத்திரங்களை படைத்து ஆகாய விரிவுகளை படைத்து மச்சங்களை படைத்து நாட்டு மிருகங்களை காட்டு மிருகங்களையும் படைத்து சகலவித கனி தரும் மரங்களை படைத்து சுடருடுகின்ற சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்து எல்லாவற்றையும் மனிதனிடத்தில் கொடுத்து இவைகளை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். மனுஷன் அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வது மட்டுமில்லாமல் அதை அழித்து கொண்டு இருக்கிறான். அதை சீர்படுத்தி அதை சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கிறான். அதற்காக நாம் இயற்கைக்காக ஜெபிக்க வேண்டும். இயற்கைகளை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். இயற்கைகளை நேசிக்க வேண்டும். இயற்கைகளை நேசித்து அதை பேணி பாதுகாக்கும் போது அவைகள் நம்மை காக்கவும் பேணி காக்கவும் பல மடங்கு உண்மை உள்ளதாய் இருக்கின்றன. வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்ததாய் இருக்கின்றன. அதை நாம் பேணி காக்க வேண்டும். அதை நாம் நேசிக்க வேண்டும். நேசித்து அதை அன்பு செலுத்தி அதனிடம் இருக்கும் பலன்களை பெற்று வானாதி வானங்கள் கொல்லாதவைகளே, வார்த்தையால் உருவாக்கப்பட்டவைகளே, ஓயாமல் உண்பணி செய்கின்றவைகளே, வானங்களே பூமிகளே சமுத்திரங்களே, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் செலுத்திட வேண்டும். கோணலானவை நேராகணும். இயற்கையை மனிதன் நேசிக்க வேண்டும். இயற்கைகளை மனிதன் நேசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா.